பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம தியானிக்கப் போகிறோம். மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது செய்த முதலாம் அற்புதம் இதுதான். மோசே செய்த முதலாம் அற்புதம் என்ன என்று சொன்னால், அந்த மோசே எகிப்துக்கு வரும்போது அந்த கோலை அவர் கொண்டு வருகிறார். தேவன் சொல்லுகிறார், அந்த கோலை நீ பார்வோனுக்கு முன்பாக போடும்போது அது சர்ப்பமாய்விடும் என்று சொல்கிறார். அதன் பிரகாரமாகவே அந்த கோலை பார்வோனுக்கு முன்பாக ஆரோன் போடும்போது அது சர்ப்பமாயிற்று. மற்ற மந்திரவாதிகளும் அதே போல தன்னுடைய கோலை போட்டபோது அவைகளும் சர்ப்பமாயிற்று என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போது அந்த மோசேயுடைய கோல் மந்திரவாதியுடைய அந்த சர்ப்பம், மோசேயுடைய கோல் மந்திரவாதிகள் போட்ட அந்த சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த காரியம்தான் மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த வல்லமையின்படி, தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின்படி, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி முதலாவது அற்புதத்தை மோசே செய்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்நாட்களிலே செய்தால் என்ன நடக்கும்? ஒரு கோலை போட்டால் அது பாம்பாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் ஏதோ மேஜிக் பண்ணுறாங்க, இந்த சபையில் ஏதோ பிசாசை வைத்து காரியங்களை செய்கிறாங்க, மந்திரவாதிகள் தான் இப்படியெல்லாம் கம்பை போட்டு பாம்பாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது உண்டு. அநேகர் அப்படி தான் சொல்லும் இந்த உலகம். அதனால தான் இப்பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்கள், இப்படிப்பட்ட அடையாளங்கள் இந்த பூமியில் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இங்கே இப்போது இன்னும் வரும் காலங்கள் இப்படி இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இந்த கோல் கம்பு இதெல்லாம் வைத்து ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. ஏன்னா உயிரோடையே தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலையும் அவருடைய வார்த்தையினாலே தான் நம்ம வாழ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோலை மோசே போடும்போது சர்ப்பமானது போல மந்திரவாதிகள் போடும்போதும் அந்த கோல் சர்ப்பமாயிற்று. ஆனால் மோசேயுடைய கோல் அதை விழுங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், ஆனால் கோலினால் அல்ல. பார்த்திங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பூமியை தனது வாக்கின் கோலினால் அடித்து என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியை கூட உண்டாக்கும் போது அவர் வார்த்தையினாலே உண்டாக்குகிறார். பூமியை அடிக்கும் போதும் தன்னுடைய வாக்கின் கோலினால் அடிக்கிறார். அப்போ கோல் என்பது மோசே காலத்தில் அந்த ஒரு கம்பம் தடியுமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கோல் என்பது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் கோல். அந்த வார்த்தையினாலே தான் இந்த நாட்களை நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் சொல்கிறது, ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிற போகிறோம்? எப்படி இந்த மோசே செய்த அற்புதம் நம்மளாலே செய்ய முடியும்? ஒரு கர்த்தராய இரட்சகராய ஏற்றுக்கொண்ட நம்மாலே, அனுதினமும் ஜெபிக்கிற நம்மாலே, அனுதினமும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நம்மளாலே, அனுதினமும் அவரோடு கூட உறவாடுகிற, அபிஷேகத்தை நிறைகிற, தேவனை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய கிருபைக்குள் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷராலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டு வருகிற எல்லாரும் ஊழியக்காரர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களாலும் மோசே செய்த முதலாம் அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். எப்படி முடியும் என்று சொன்னால், மோசே கோல் சர்ப்பமானது போல மந்திரவாதிகளும் கோலும் சர்ப்பமாயிற்று. நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறோம். நம்மளை வாழ விடாது இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்திலே நான் வாழும்போது எத்தனை விதமான வார்த்தைகள் நம்மை சுற்றி வருகிறது. சத்துருக்களால் நமக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகள்,
மற்றபடி அநியாயமாய் வருகிற வார்த்தைகள், குற்றம் சாட்டி வருகிற வார்த்தைகள், ஏளனமான வார்த்தைகள், பரிகாசமான வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகள், பழி சொல்கிற வார்த்தைகள், பரிகாச வார்த்தைகள், சொல்லி முடியாத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய ஊழிய பாதையிலே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்விய பிராயத்திலே, நம்முடைய முதிர் வயதிலே பிள்ளைகளாலே அவமானமான வார்த்தைகள், ஏன் என்னை பெற்றீர் என்று சொல்கிற வார்த்தைகள், பிள்ளைகள் பெற்றோரை அவமானப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் மந்திரவாதிகள் போடுகிற கோல். இதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மந்திரவாதிகள் போடுகிற கோல். ஆனால் நம்மளிடத்தில் இருக்கிறதோ ஆரோன் போட்ட கோல். அப்போ அந்த கோல் என்ன பண்ணும்னா, மந்திரவாதிகள் போட்ட எல்லா கோலையும் விழுங்கிற்று. அப்போ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா, மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோல் என்பது வார்த்தை. அப்போ தேவன் மற்றவர்கள் போடுகிற, சத்துருக்கள் போடுகிற, மற்றவர்கள் போடுகிற அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, அதை விழுங்கி போடணுமே தவிர சத்துருடைய வார்த்தைகளை நாம் பேசிக்கொள்ளக்கூடாது, சத்துருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கக்கூடாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது அற்புதம். நம்மளுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள், நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், பொய் சொல்லுகிற வார்த்தைகள், அவமானம், நிந்தை, எத்தனை விதமான வார்த்தைகள் சத்துருக்களால் நமக்கு முன்பாக வரும். சர்ப்பமாய் நம்மளை அழிக்கும்படியாக, நம்மளை நிர்மூலமாக்கும்படியாக, நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக, நம்மளை நிந்திக்கும்படியாக, பரிகாசம் பண்ணும்படி எத்தனையோ வார்த்தைகள் வரும். ஆனால் நாம் மோசேயுடைய அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், மற்ற வார்த்தைகளை, சத்துரு கொண்டு வருகிற அந்த வார்த்தைகளை ஆரோனின் கோல், மோசையின் கோல் விழுங்க வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த வார்த்தையை விழுங்குவதற்கு தெரியாமல் அந்த சத்துரு எதை வார்த்தைகளை போடுகிறானோ அந்த வார்த்தைகளையே நாம் பேசுகிறோம். இப்போ ஒருத்தன் நம்மளை நீ அப்படி போயிடுவா, இப்படி போயிடுவ அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அவன் என்னை பார்த்து அப்படி சொன்னான், இவன் என்னை பார்த்து அப்படி சொன்னான், அவன் என் குடும்பத்தை அப்படி சொல்லிட்டா, இதையே நாம் பேசுகிறோமே தவிர தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசுவதில்லை. அப்படின்னா சர்ப்பம் போடுகிற அந்த வார்த்தையை, சர்ப்பம் பேசுகிற அந்த வார்த்தையை தான் நம்முடைய வாயும் பேசுகிறது. அப்படி பேசினால் நம்ம அதை விழுங்க முடியாது. பாருங்கள், நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்னா, அந்த சர்ப்பத்தின் வார்த்தைகளை விழுங்குகிற வாயாய் நாம் வாய் திறக்கப்பட வேண்டும். எப்படி திறக்கணும்? விசுவாச வார்த்தைகள், வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளாய் நம்முடைய வாய்களை திறக்கும் போது அந்த சர்ப்பத்தின் வார்த்தைகள் நம்முடைய அவ்வளவு என்ன பண்ணும்? அது விழுங்கப்பட்டு போகும். அது தேவனுக்கு பிரசன்னத்துக்கு முன்பாக சுட்டரித்து சாம்பலாய் போய்விடும். ஒரு காரியத்தை நம்ம பார்த்திங்கன்னா, எலியாவுடைய காரியத்தை பாருங்கள். அந்த யோசபேல் என்பவளுக்கு பயந்து அவர் என்ன சொல்கிறார்? யோசபேல் என்பவர் பயந்து சொல்கிறார். அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளெல்லாம் நீ கொன்று போட்டாய், நாளைக்கு உன்னை நான் கொன்று போடுவேன் என்று யோசபேல் சொல்கிறார். எலியா எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்த போதும் அந்த யோசபேல் வார்த்தைக்கு பயந்தவர் ஓடி ஒளிகிறதை பார்க்கிறோம். ஓடி ஒளிந்து புலம்புகிறதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக எங்கேயோ போய் எவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவிக்கிறத பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த யோசேப்பனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை, அந்த சர்ப்பத்தை எலியாவாலே அந்த பிடுங்க முடியவில்லை. அவ்வார்த்தை யோசேப்பேல் பேசும்போது அவர் சொல்லியிருக்கலாம், நிறைய அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சித்தமில்லாமல் ஒரு மயிரும் உனக்கு விழாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒருவனும் உன்மேல் கைவிடுவதில்லை, நான் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறேன். இப்படி எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஒரு மனிதனை அழிப்பதற்கு தேவனை அன்றி எவராலும் தெய்வ பிள்ளைகளை அழிக்க முடியாது. சத்துரு நமக்கு விரோதமாய் வரும், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் பாரு, நான் உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்லி சத்துரு நமக்கு விரோதமாய் வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தைகளை, அவள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு என்னை அழிச்சு போடுவானா அதே வார்த்தைகள் நாம் பேசாதபடி தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை, என்னை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்கிற வார்த்தைகளை நம்ம பேசும்போது பாருங்க, அந்த சத்துருடைய வார்த்தைகளை நாம் விழுங்கி போடுகிறோம். அது கிரியை செய்ய முடியாது. இதுதான் மோசே செய்த அற்புதம். மோசே செய்த முதலாவது அற்புதம், வார்த்தைகளை விழுங்க வேண்டும், சர்ப்பங்களை விழுங்க வேண்டும். எப்படி விழுங்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையினாலே விழுங்க வேண்டும். சர்ப்பம் பேசுகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி பேசாதபடிக்கு அந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையினாலே நாம் விழுங்கும் போது அந்த வார்த்தை செயலற்று போய்விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பக்தன் கூட அழகாக பாடுறார் பாருங்க. சிங்கக்கோபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் கனந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கோபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். பாருங்க, இவ்வளோ அழகாக பக்தன் பாடி. இதுதான் மோசே செய்த முதலாம் அற்புதம். சத்துருக்களை, சர்ப்பங்களை விழுங்குகிற தேவ வார்த்தை நம்முடைய வாய்களில் இருந்தோமானால் எந்த மனுஷனாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அத்தனை பார்வோனும் அவனுடைய படைகளும் விழுந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எதிரடையாய் பேசுகிற, நிந்திக்கிற, புறக்கணிக்கிற, அவமதிக்கிற, பரிகாசிக்கிற, நம்மளை தூர தள்ளி போடுகிற, நம்மளை விரட்டி போடுகிற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கத்தக்க தேவனுடைய வார்த்தையை நம்ம வாயில் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தையை தியானிக்கவும் பேசவும் நாம் செய்யும்போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காணலாம். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சர்ப்பங்கள் பேசுகிற வார்த்தைகளை, பிசாசுகள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து அதை நாம் பேசிக்கொண்டிராதபடி நாம் என்ன செய்யணும்? மோசையின் கோலாய் மாற வேண்டும். மற்றவர் பேசுகிற எல்லா அந்த சர்ப்பங்களையும் விழுங்குகிற கோலாய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எப்படி விழுங்க வேண்டும்? தன்னுடைய சுயமான வார்த்தையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே, அதிகாரமுள்ள வார்த்தையினாலே நாம் அதை பேசும்போது நமக்கு எதிரடையாகிற வார்த்தை எல்லாவற்றிற்கும் நமக்கு என்ன இருக்குது? அதிகாரமுள்ள வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது சத்துரு அந்த சர்ப்பங்களை நம்ம விழுங்கி போடலாம், அது செயலற்று போகும். மோசே செய்த முதலாம் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யலாம். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.